நிலவு மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. போங்க சார். நிஜமா தான் பூங்குடி, இன்னைக்கு நீ ரொம்ப பிரைட்டா இருக்க. மொத்தமா நிலாவை அசிங்கப்படுத்திட்டான். ஆமா சார், நல்ல வேலை, நல்ல சம்பளம். இன்னைக்கு கமிஷனை இன்னைக்கே கொடுத்துட்டாங்க. அதான் பிரைட்டோட ஸ்வீட்டும் வாங்கிட்டு வந்தேன். சரி, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இங்க பாரு, நீ வாங்கிட்டு வந்தது குறை சொல்றேன்னு நினைக்காத. இதெல்லாம் என்ன ஸ்வீட்டு? இதை விட ஒரு நல்ல ஸ்வீட்டா நான் தரேன். இதை விட நல்ல ஸ்வீட்டா எங்க இருக்கு சார்? தெரிஞ்சா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. இங்கதான் இருக்கு, அதுவும் என் முன்னாடி தான் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? உன்னதான் சொல்ற பூங்குடி. உன்னை விட காஸ்ட்லியான ஸ்வீட் வேற என்ன இருக்கு? உன்னோட பேச்சு, உன்னோட சிரிப்பு, உன்னோட கண்ணம். போங்க சார், என்ன நீங்க கிண்டல் பண்றீங்க. என்னால தாங்க முடியல. ஜீவா நல்லா இனிக்க பேசுறான். இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அது யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ? இப்போ ஒண்ணு பண்ணலாமா? இதுல இருக்கிற ஸ்வீட்ஸ உன் கூட கம்பேர் பண்ணலாமா? அதெல்லாம் வேணாம் சார். நான் பண்ணியே தீருவேன். இது உன்னோட கண்ணம். பாருடா, சொன்ன உடனே கண்ணம் அப்படியே செவக்குது. இது என்ன தெரியுமா? குலோப் ஜாமுன். இது உன்னோட கண்ணு. இது என்ன தெரியுமா? உன்னோட நெத்தி. நெத்தியில பொட்டு வைப்பானா இல்ல புள்ளி வச்சு கோலம் போடுவானா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா இல்லையா? இது ஜிலேபி இல்ல, இது உன்னோட உதடு. போங்க சார், நீங்க வர வர ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. அதனால எனக்கு இந்த ஸ்வீட் தர மாட்டியா? உங்களுக்காக தானே சார் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுங்க. இத சும்மா சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்காது. நம்ம ஒரு கேம் விளையாடிட்டே சாப்பிடுவோமா? அப்பதான் இது செம்ம சூப்பரா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கேம் விளையாடிக்கிட்டா எப்படி சார்? தீபி, என்ன விளையாட்டா இருக்கும்? இதுவும் கண்ணை கட்டிக்கிட்டே மருந்து போடுவான்ல, அந்த மாதிரி தான். கண்ணை கட்டிக்கிட்டு மருந்து போடுறானா? இது என்ன பெரிய கூத்தா இருக்கே. நமக்கு தெரியாம இங்க என்னென்னமோ நடக்குது தீபி. இப்போ நான் கண்ணை மூடிக்கிட்டே ஒரு ஸ்வீட்டை தொடுறேன். நான் எந்த ஸ்வீட்டை தொடுறேனோ அந்த ஸ்வீட்டை நான் எடுத்துக்கிறேன். பாத்தியா, வேற ஏதோ பிளான் பண்றான். சார் வேணாம் சார். அப்போ எனக்கும் ஸ்வீட் வேணா? சரி சரி, எடுத்துக்கோங்க. ஓகே. ஓய், ஜிலேபி. ஐயோ, ஜிலேபியா? அது உதடு இல்ல. இப்ப நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? பூங்குடி, இது வெறும் ஜிலேபி இல்ல, உன்னோட உதடு. இப்போ நான் இத சாப்பிட போறேன். போங்க சார். சார் வேணாம் சார். ப்ளீஸ் சார், எனக்கு வெக்கமா இருக்கு சார்.
இது 10,000 ரூபாய் புடவையாச்சே. ஆமா, ஆனா இது உனக்கு பிடிச்ச புடவையாச்சே. நான் செலக்ட் பண்ணது 1,500 ரூபாய் புடவை தானே சார்? உனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சது இந்த புடவை தானே? நீங்க மட்டும் என்னோட நல்லதை பாப்பீங்க, நான் உங்க நல்லதை பார்க்க கூடாதா? அதெல்லாம் பார்க்கலாம் தான், ஆனா நீ ஆசைப்பட்ட பொருளை கண்டிப்பா வாங்கி கொடுத்தே ஆகணும். அதனாலதான் உனக்கு தெரியாம கவுண்டர்ல மாத்தி எடுத்தேன். சார், எனக்காக 10,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த சாரியை வாங்கியிருக்கீங்க. எனக்கு இதுல சந்தோஷம்லாம் இல்ல சார், சங்கடமா தான் இருக்கு. அதிக விலை கொடுத்து வாங்கினதுக்கு சண்டை போடுற முதல் பொண்ணு நீ தான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இது பிடிக்கல சார். சரி, அப்போ இந்த சாரியை பத்தி நான் ஒவ்வொரு ஸ்பெஷலா சொல்ல போறேன். அப்புறம் நீயே டிசைட் பண்ணிக்கோ உனக்கு பிடிக்குதா இல்லையான்னு. இது பாரு, இந்த புடவை இருக்கே காட்டன் மிக்சட். அதனால இந்த புடவையை நீ குளிர்காலத்திலையும் கட்டலாம், வெயில் காலத்திலையும் கட்டலாம், எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. அதுவும் இந்த பார்டர் இருக்கே, சூரத் பட்டுல பண்ணது, வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுவும் நியூ டிசைன் வேற. மும்பைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் வந்திருக்கு. அதுலயும் பாத்தீனா பிளவுஸ் வந்து டபுள் கலர். பார்க்க மாட்டியா? இப்ப பாரு. நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட வேணுமா உமக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதா உமக்கு. உப்பு கருவாடு வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விடு தோணுதடி. அந்த தகர டப்பாக்கு வந்த வாழ்வை பாத்தீங்களா? அப்படியே இவ்ளோ டிபி இப்ப அடிச்சா நீ திருந்தலங்கிறது தெரிஞ்சிரும் ஜீவாவுக்கு. ஆமா, கண்ட்ரோல் பண்ணிக்கோடி. ஆமா தீபி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். வா, பேசாம இங்கிருந்து போயிடலாம். வா போலாம், வா வாங்க. போலாம். ध्रुवन्दे राजा वरुणो ध्रुवन्दे जो बृहस्पतिः ध्रुवन्द इन्द्रस्ताग्निश्चराश्चन्द्ररेता ध्रुवम् मंत्रेषु ऊर्जं जगाना ते निर्वाकृष्टा नमस्तमयितो शुमुहूर्तोऽस्तु शुक्रदिष्टितमस्तु अयं मुहूर्तः शुमुहूर्तोऽस्तु शुक्लां प्रतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ॐ ॐ ॐ भक्त समस्त दुर्देशद्वारा परमेश्वराज्ञया परमेश्वरप्रीत्यर्थम् अस्य यजमानस्य ग्रह आरम्भकालीन च पूजां च करिष्ये. ஏதோ லாயர் சொன்னதை வச்சு பூமி பூஜை போடுற அளவுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா இந்த கேஸ் ஜெயக்குமார் கேளுங்க. கேக்குறமா. என்ன ஸ்ரீராம் சார், மேடம் என்ன சொல்றாங்க? லேண்ட் பூஜை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டோம். ஃப்ரண்ட்ல இருக்கிற இடம் நமக்கு கிடைச்சாதானே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த கேஸ் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம சார்பாக உள்ள ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜட்ஜு கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரியே டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஹியரிங்லயே நமக்கு ஃபேவரா தான் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். யூ டோன்ட் வரி. அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கறனால தானே பூஜை அளவுக்கு வந்திருக்கோம். பூஜை ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சிடலாம் சாமி. சாமி என்ன செய்யணும்?
யாராவது வயசு புள்ள செங்கல்ல மஞ்சள் குங்குமம் தடவி இங்க வைங்கோ. சரிங்க சாமி. அனன்யா, சாமி சொன்னதை கேட்டல, அந்த செங்கல்ல எடுத்து உன் கையால சந்தனம் குங்குமம் எல்லாம் தடவி அங்க வை. சரிம்மா. திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவார்க்குமே வந்தனான் மிருத்யோர் முட்சியமாமிருத ஆத்து. கொஞ்சம் வருமா? ஏன் சாமி? ஏம்மா, கோடி கணக்கில் முதல் போடுற பிஸ்னஸுக்கு முதல்ல ஒரு கல் எடுத்து வைக்க போறோம். அதுக்கு இப்படியா ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறாப்புல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றது? இதுக்கு தான் பெத்தவங்க சொல்றத பிள்ளைங்க அனுசரிக்கணும்னு சொல்றது. அம்மா, யார் கல் எடுத்து வச்சாலும் ஒண்ணுதான். இவருக்காகலாம் என்ன நான் மாத்திக்க முடியாது. வேற யாராவது எடுத்து வைக்க சொல்லுங்க. வர வர நீயும் என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட. ஜீவாவை பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டேன். மா, பூஜை நேரத்துல எதுக்குமா? ஆக வேண்டியதை பாருங்க. என்னம்மா, வேற யாராவது வர சொல்றீங்களா? வர சொல்ற சாமி. தீபி, நீ வா, நீ எடுத்து வை. நான் சாரி கட்டிட்டு வந்ததால எனக்கு அதிர்ஷ்டம். இந்த பொண்ணா? ஏன் சாமி? எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணுதான். ஏம்மா, மருமகளா வரலாம், மங்களகரமா வர வேண்டாமா? இப்ப என்ன சொல்றீங்க? புடவை கட்டிட்டு தானே வந்திருக்கா? கருப்பு கலர்ல எல்லாமா கட்டிட்டு வந்திருக்கா? ட்ரெஸ் கலர்ல என்ன இருக்கு சாமி? உடுத்துற உடையில தான் எல்லாமே இருக்கு. ஆள் பாதி ஆடை பாதின்னு சும்மாவா சொன்னாங்க? நல்ல காரியம் நடக்கிறப்ப ஆச்சார அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணணும். கருப்பு கலர் சாமிக்கு ஒத்துக்காதுன்னா ஐயப்பன் கோவிலுக்கு போறவங்க ஏன் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு போறாங்க? தீபி, கொஞ்சம் பேசாம இருமா. நீ இப்படி வா. சுவாமி, இப்ப என்ன பண்றது? வேற யாரன்னா இருக்காங்களான்னு பாருங்க. லக்ஷ்மி கடாட்சத்தோட ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சு வச்சா பேஷா இருக்கும். இது யாருமா? அது என் பையன்தான். இந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் உள்ள பொண்ணு தான் சாமி. ஏன்? முதல் கல்லை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மங்களகரமான வயசு பொண்ணு வேணும். உங்க அம்மா கூப்பிடுறதெல்லாம் ஒன்னு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற மாதிரி வர்றது, இன்னொன்னு கருப்பு ட்ரெஸ் போட்டுண்டு துக்கத்துக்கு வராப்புல வருது. இந்த பொண்ணு நான் நினைச்ச மாதிரி லக்ஷ்மி கடாட்சத்தோட வந்திருக்கா. இந்த பொண்ணை வச்சு ஆரம்பிச்சிடலாமே, ஏன் யோசிக்கிறீங்க? வாமா, வந்து மனசுல சாமியை வேண்டிண்டு இந்த செங்கல்ல சந்தனம் குங்குமம் எல்லாம் தடவி எடுத்து வை. உன் மனசு மாதிரியே இந்த பில்டிங் ஓங்கி ஒசந்து நிக்கட்டும். என்னம்மா, ஏன் அமைதியா நிக்கிற? நீங்க சொல்லிட்டீங்க சரி, ஆனா சொல்ல வேண்டியங்க ஒன்னும் சொல்லாம நிக்கிறாங்களே.
இங்க பாரு மாயா, ஏற்கனவே இந்த இடத்துல கேஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. தப்பான ஆளை வச்சு நல்லறார் முடிஞ்சப்பறம் ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் சிக்கல்ல போய் முடிஞ்சிடும் மாயா. இங்க பாரு, பேசாம சரின்னு சொல்லு. அதான் இவரு அவ்வளவு சர்டிபிகேட் கொடுக்கறாருல. என்னம்மா ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறீங்க? நல்ல நேரம் முடிய போறது. மாயா ரொம்ப யோசிக்காத மாயா, பூஜை நல்லபடியா நடக்கட்டும். பண்ண சொல்லுங்க. டேய், அந்த பொண்ணு வந்து பண்ண சொல்றா. நீங்க சொல்லிட்டீங்க, அம்மா எதுவும் சொல்லலையே. அம்மா சொல்லாம நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். அம்மா கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய மாட்டோம். அவர் கண்ணுக்கு பூங்கொடி தான் லட்சுமி கிடைச்சமா தெரியறானா? என்னம்மா சொல்ற நீ? கல்லெடுத்து வைக்க சொல்லலாமா வேணாமா? வைக்க சொல்லு. சரியா காதுல விழல. வைக்க சொல்றீங்களா இல்ல வேணான்னு சொல்லிட்டா? நல்லா சத்தமா சொல்லுங்க. பாத்தியா எப்படி வெறுப்பேத்துறான்னு? வைக்க சொல்லுடா. பூங்குடி, நீ இந்த வீட்டு மருமகள் ஆகிறதுக்கு முன்னாடி கடவுளா பார்த்து உனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. போ, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு கல் எடுத்து வை. போ. சரி. கடவுளே, இந்த பூஜையை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்ட எந்த தடையும் இல்லாம வேலை நல்லபடியா நடக்கணும். நீதான்ப்பா இதை சுமூகமா நடத்தி வைக்கணும். போமா. இத புடி. புருஷம் யாதமத்கிருதः தேன தேவா அயஜந்தா சாத்யார்ஷேஸ்சயே தஸ்மாஆஜ்ஜாதா அஜாவயः யத் புருஷம் யததுः பரிதாவ்யகல்பயன். ஹலோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்க சார், நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ சார். என்ன மேனேஜர், என்ன விஷயம்? நல்ல விஷயம் தான் சார். நம்ம பாயிண்ட்ஸை ஜட்ஜஸ் அக்செப்ட் பண்ணி நமக்கு சாதகமா ஏன் தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு எதிர்த்தரப்ப கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களும் பதில் சொல்ல கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்களா. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்ல உங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். சீக்கிரமா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிச்சலாம் சார். அந்த பொண்ணு கல் எடுத்து வச்ச நேரம் அப்படி.